உள்ளூர் இழுவைமடி தொழிலையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வடமராட்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, எங்கட நகரத்துக்கு என்ன தேவை, எங்கட கிராமத்துக்கு என்ன தேவை, அதுவரை கதை இதுவரை கதை. நேற்று முன்னாடி இப்படித்தான் கதைக்கணும். பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு கதையை நான் கேட்கல. உண்மையின்படி நாங்கள் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருந்தது. உண்மையின்படி நாங்கள் வரவேற்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு இந்தியா இணையப்படைக்கு எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகிறேன் சொல்லி ஒரு தகவல் உண்டு. நீங்கள் நாளை இன்றைக்கு போராட்டம் செய்யறீங்க, உள்ளூர் இணையப்படை நிறுத்தம் சொல்லி போராடுவோம். இது கட்சி இந்திய ஆட்கள் வந்து அதே இந்த சொல்ல கேட்டு நீங்கள் போராடுறீர்கள். இந்தியர்களுக்கு வளப்படக்கா போராடத்தரவங்க நாங்களும் போராடினாங்க இல்லையான்னு சொல்லல. அடுத்த வாழ்விலே அடுத்த பொழுது அடியத்தில் வாழியை பெற்று தரலாம். ஒன்றையும் செய்ய வாக்கிலே ஆட்சியம் கதையை கேட்டுக்கொண்டே பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். இதுக்கு தான் நீ அமைச்சராக வந்தனி ஒன்றில் வந்து படிச்சு வந்திருக்கணும், இல்லாட்டி அனுபவம் இருக்கணும். ஒன்றும் இல்லை. இது மரம் கொத்துறவனையும் தெரியும். இவருக்கு யாரோட போய் கதைக்கிறார், கடத்தொழில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி அவனும் என்ற சொல்ல கேட்டுக்கொண்டு தான் நீங்க அமைச்சர் மத்தியில் கதைச்சு கொண்டிருக்கிறாய். உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும். பொட்டிங் ரோலர்ல இருந்து 16 தொழில் தடை, அந்த அவ்வளவு தொழிலையும் தடை செய்ய சொல்லி தான் கேட்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆக்களும் சில தொழில் செய்கிற எல்லாம் தடை செய்யத்தான் வேணும். கடல் வளத்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னா எல்லாம் தடை செய்யத்தான் வேணும். அதை விட்டுட்டு அங்க சாணக்கியர் உள்ளூர் தோழரை நிப்பாட்ட சொல்ல நீ இந்திய தோழரை பற்றி கேட்கிறான். உண்ட வீட்டு நாத்தத்தை பிரச்சனை எடு. உந்த வீட்டு நாத்தத்தை குப்பியை கிளிய வந்து பக்கத்து வீட்டுக்கு போகலாம். நாங்கள் ஒரு எந்த வீட்டு பிரச்சனை தீர்த்தத்தில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட போகலாம். அது 2 நாளும் சேர்ந்து கதைக்கலாம். ஏற்கனவே அந்த 2 நாட்டுக்கு கூடிய பிரச்சனை இருக்குன்னா 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்தில் 2 நாடு எடுத்து ஒப்பந்தம் வச்சிருக்கிறேன். காலஞ்சென்ற சுஷ்மா சிவராஜ்யம், இந்தியா அந்த வெளிவார அமைச்சர் சுஷ்மா சிவராஜ்யம், இலங்கை இந்த காலஞ்சென்ற வெளிவார அமைச்சர் மங்கள சமரவீரா, சுமந்திரன், மஹிந்தா அடுத்த கடத்தல் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மஹிந்த அபயரவீரா, இது எல்லாம் டில்லியில் தீர்மானம் எடுத்து தீர்மானம் ஒப்பந்தம் கையெழுத்து வச்சு அந்த இருக்கு. அதை போய் தட்டிப்பார், தூசியை தட்டி எடுத்து கேட்பிப்பார். அப்ப அதை நடைமுறைப்படுத்து. நீங்க அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தோட்டு இந்திய பற்றி பார்லிமெண்ட்ல கதைக்கிற நீயோ கதைக்கணும். அதை பற்றி நீ கதைக்க வேண்டிய கதை ஆயுது. நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை. உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு இந்தியாவோட கதைச்சு இந்திய அளவுப்படத்துக்கு நீ தான் பிரச்சனையை காணணும். அதை விட்டு பார்லிமெண்ட்ல அவைய கேட்கிற நீ இந்தியா அளவுப்பட விட்டுட்டீங்கன்னு சொல்லி நீங்களுக்கு வெக்கமா இல்லையோ கதைக்கிறதுக்கு? ஒரு அமைச்சர் மாதிரியே கதைக்கிற நீ எங்கள பிரச்சனை எவ்வளவு கிடக்கு. நாங்கள் எங்கள வளத்தை காப்பாற்றணும். எங்களோட வளம் காப்பாற்றுறது மீன் வளம் வளரும். இன்றைக்கு வட மாநிலத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கடத்தொழிலாளிகள் செத்து கொண்டிருக்கிறோம்.